நண்பர்களே, திரைக்கூத்து சேனல் கிசுகிசுக்கான டெய்லி ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு வரோம். கிசுகிசுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க இந்த விஷயத்த பேசலாமா வேணாம்னு யோசிச்சிருந்தேன். சரி பேசலாம். எல்லா நண்பர்களும் வந்து நயன்தாரா மேட்ருக்கு போயிட்டு இருக்கு, நீங்க அதை பத்தி எதுவும் சொல்லலையேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நயன்தாராவை பத்தி தான் பயங்கர சோசியல் மீடியால தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தனுஷுக்கும் நம்ம நயன்தாராவுக்கும் என்ன பகன்றதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நயன்தாரா அவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து மலையாளத்துல இருந்து வந்தாங்க. மலையாளத்துல ஏதோ ஒரு 2 படம் பண்ணி மோகன்லால் வந்து ரொம்ப நிறைய மேட்டர்ல அட்ஜஸ்ட்மெண்ட் மேட்டர்ல மாட்டி அவரு அதுக்கப்புறம் அந்த பதவி விலகி வெளியே ஓடுற மாதிரி அந்த நடிகர் சங்கத்துக்குள்ளேயே போகாத மாதிரி எல்லாம் நடந்ததுல பாதிக்கப்பட்டு, சிம்பிளா சொல்ல போனா மோகன்லாலால, மம்முட்டினால கிடையாது, மோகன்லாலால ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நடிகை யாருன்னா நயன்தாரா தான். இது ஏற்கனவே நம்ம சேனல்ல அது ஒரு கண்டென்ட் இருக்கு, அது வேணா நீங்க பாத்துக்கோங்க. அவருடைய அங்க டார்ச்சர், ரொம்ப ஓவர் டார்ச்சர் வந்து ஒரு 6 டார்ச்சர் மாதிரி பண்ண வச்சு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நைட்டோட நைட்டா கிளம்பி தமிழ் சினிமாவுக்கு தஞ்சம் புகுந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்படி தஞ்சம் புகுந்த பிறகு அவருக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தது நம்ம ஹரி சார் தான். ஐயா படத்துல ஃபர்ஸ்ட் படம் தான். ஃபர்ஸ்ட் படம் வந்து ஐயா படத்துல வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே, டான்ஸ், கிளாமர் அந்த அளவுக்கு எல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு காமிச்சிருப்பாங்க. அப்படியே பிக்கப் ஆயிட்டாங்க. அதுக்கு அடுத்த படமே வந்து ரஜினி கூட பண்ணி ஒரு பீக்ல இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற இடத்துல வந்து அவங்க இருக்காங்க. இன்னைக்கு கேட்டா கூட சரி, குசரியான் படத்துல சொன்னாங்க, ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க, ஒரு 25 வயசு பையனுக்கு என்ன பலம் இருக்குமோ அந்த பலம் வந்து ரஜினி சார் கிட்ட அந்த பவர், பலமும் இருக்கு பவரும் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரஜினியை வந்து ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. ரஜினியை வந்து எப்பவுமே அவங்க இழிவுபடுத்தி பேசுறது இல்ல. இந்த ஒரு ரஜினியை பத்தி சொல்லணும்னா இந்த ஒரு விஷயமே போதும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப அவருடைய மருமகன் ரொம்ப நாளாவே வந்து ரஜினி பொண்ணு கூட பிரச்சனையா இருந்து இப்ப மறுபடியும் சேர்ந்தாங்கன்றாங்க, சேரலன்றாங்க. அது என்னன்னு தெரியல. என்னடா பிரச்சனை, என்ன ப்ராப்ளம், என்ன சொல்ல வரேன்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காலையில வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் மாதிரி நம்ம நயன்தாரா மேடம் வந்து பிரஸ், சோசியல் மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் அமுச்சு விட்டுருக்காங்க. அதுல பங்கமா கலாச்சிருக்காங்க தனுஷ். எப்படின்னா அவங்க அப்பா பேர் போட்டு அவங்க அண்ணன் பேர் போட்டு அதுக்கு அடுத்து வந்து நம்ம தனுஷ் பேரை போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதுங்க. என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து சுயம்பு மாதிரி நான் தனியா வந்து ஒரு பொண்ணா இருந்தாலும் நான் லேடி சூப்பர் ஸ்டாரா இருக்கேன், உனக்கு ஈக்குவலா நான் சம்பளம் வாங்குறேன், ஆனா நீ வந்து சேஃப்டியா வந்திருக்கிற, உங்க அப்பா டைரக்டர், உங்க அண்ணா டைரக்டர், நீங்க ஒரு சினிமா ஃபேமிலில இருந்து நீ வந்து உன்னை தமிழ் சினிமால ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலையான்றது அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா அவங்க அப்பாவுடைய முயற்சியாலும் உங்க அண்ணனுடைய முயற்சியாலும் நீ வந்திருக்க. நான் எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம தனியா சிங்கிளா வந்திருக்கேன், சிங்கமா வந்திருக்கேன்றதுக்காக அவங்க அப்பா அவங்க அண்ணன் பேரை வந்து அதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. மென்ஷன் பண்ணி அந்த நானும் ரவுடி தான் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி விஜய் சேதுபதி ஒரு கம்பேக்கால ஒரு பிரேக்கா ஒரு மைல்கெல்லாம் அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். அதுல நயன்தாராவுடைய பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமா இருக்கும். படமும் நல்ல ஒரு வசூலை கொடுத்தது. அந்த படத்தினுடைய ரைட் வந்து யாருக்கிட்ட இருக்கு, நம்ம தனுஷ் தான் ப்ரொடியூஸ் பண்ணாப்புல. அந்த படத்தினுடைய ரைட்டிங் வந்து நம்ம தனுஷ் கிட்ட இருக்கு. சில கிளிப்பிங்ஸ் நயன்தாரா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மேரேஜ் வீடியோ வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல விடுறாங்க. இவங்களுடைய மலரும் நினைவுகள்லாம் வந்து அந்த நானும் ரவுடி தான்ன்ற படத்துல தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 பேருக்கும் லவ்வும் ஆச்சு. லவ் ஆனவொடனே அந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த மேக்கிங் வீடியோ அந்த ஏதோ 2-3 கிளிப்ஸ் கேட்டிருக்காங்க போல. கேட்டது வந்து அது என்னடானா ரொம்ப நேரம்லாம் இல்ல, ஒரு 3 நிமிஷம் வீடியோ தானா. அதுக்கு வந்து 10 கோடி ரூபாய் இவங்க போட்டிருக்காங்க போல. நெட்ஃபிளிக்ஸ்ல எதுலயே கொடுத்துருக்காங்க, ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுக்குறப்ப வந்து அது ஏதோ காப்பி ரைட் ஆகி 10 கோடி ரூபாய் வந்து நஷ்டீடா நம்ம தனுஷ் கேட்கிறாராம். 10 கோடி ரூபாய். இவங்களும் அது ஒரு பிசினஸ்க்காக, அதாவது மேரேஜ் பண்ணாங்க, மீடியாக்களை யாரையும் கூப்பிடாம இவங்க என்ன பண்ணாங்க, அது ஒரு வியாபாரமா நம்ம வித்துடலாம்னு சொல்லிட்டு இவங்களும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அதை பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அங்க எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியல. அதுல வந்து நம்ம தனுஷ் வந்து ஷேர் கேட்கிறாரு பொழுது 10 கோடி ரூபாய். ஆனா என்னுடைய கேள்வி என்னடான்னா, 2 பேருமே வியாபாரம் தான் பண்றாங்க. இதை வந்து ஒருத்தர் வந்து நயன்தாரா பக்கம் பேசுறாங்க, ஒருத்தர் வந்து தனுஷ் பக்கம் பேசுறாங்க, மாத்தி பேசுறாங்க. அது என்னவோ. இப்ப இவங்க வந்து எவ்வளவு நெட்ஃபிளிக்ஸ்க்கு வந்து நயன்தாரா எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எவ்வளவு வித்துருக்காங்கன்னு தெரியல. இவர் தனுஷ் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய் கேட்கிறாரு பொழுது. இவர்கிட்ட இல்லாத சொத்தா இவர் இன்னைக்கு வந்து ஒரு படத்துக்கு வந்து 50 கோடியை என்னவும் வாங்குறாரு. சிலம்பரசனோட அதிகமா வாங்குறாருன்னு நினைக்கிறேன். 2வது வந்து ரஜினி கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு. இந்த ஒரு 10 கோடி ரூபாயில உங்க பேரை இவ்வளவு கேவலமா சீப்பா நடந்துக்கினு அந்த ஆள் பெரிய ரஜினி சார் பேரையே வந்து கெடுக்கிற மாதிரி இல்ல. இது இப்பதான் தனுஷனுடைய உண்மையான முகம் வெளியில தெரியுது. அவங்க வந்து நயன்தாரா வந்து கேரளாக்காரங்க வெளியில இருந்து வந்தவங்க. அந்த ஒரு பேப்பர்ல தனுஷை பத்தி அவ்வளவு ஒரு கிளின்னு கிழிச்சிருக்கு. பயங்கரமா கிளின்னு கிழிச்சு
தொங்க விட்டுட்டு இருக்காங்க நயன்தாரா. 10 கோடி ரூபாய் கேட்கிறேன்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன், நானும் ரவுடிதான் படத்துக்கு வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் கிடைச்சிருக்கு. அந்த அவார்டை போயிட்டு இவங்க நயன்தாரா போயிட்டு வாங்க போயிருக்காங்க. அப்ப வந்து அவருடைய முகம் வந்து அவ்வளவு ஒரு கொடூரமா இருந்திருக்கு. தனுஷுக்கு ஏன் செத பிடிக்கலன்னு சொல்றாங்கன்றது இப்பதான் தெரியுது. பயங்கர வென பிடிச்ச ஆளுன்னு சொல்லிட்டு பயங்கரமா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க நயன்தாரா. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்கு. தனுஷை வந்து சில விஷயங்கள், தனுஷுக்கும் நயன்தாராக்கும் நடந்த விஷயங்களை பத்தி தான் நான் சொல்ல போறேன். இவங்க நஸ்டீட் கேட்டாங்க, இவங்க நஸ்டீட் கொடுக்கல. அதாவது ரெண்டாவது வந்து அவங்க ஏதோ செல்லுல எடுத்தாங்களையா, அந்த அப்ப நானும் ரவுடி தான் படம் பண்ணும்போது செல்லுல எடுத்த கிளிப்ஸை தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் காப்பிரைட்லாம் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிசினஸ் பிரச்சனை, அந்த பண பிரச்சனை தான். இவ்வளவு பணம் இருக்கு, ஒரு 10 கோடி ரூபாய் தாராளமா விட்டுட்டு போலாம். ஆனா இந்த நயன்தாரா கிட்டேயே இந்த லோலாய்த்தனம் இவ்வளவு இம்சை பண்ற தனுஷ் ரஜினி வீட்டுல இருந்து ஏன் வெளியில வந்தாரு, ஏன் என்ன பிரச்சனை ஆச்சுன்றது இப்பதான் தெரியுது. அங்க என்னன்னா அந்த குடும்பத்துக்குள்ள போயிட்டு என்னன்னா அந்த ஆளு பாவம் ரஜினி வந்து சொல்ல போனா ரஜினி வந்து அந்த காலகட்டத்துல மறைமுகமா நிறைய பேருக்கு உதவி இருக்காரு. தன்னுடைய மருமகனும் போது மொத்த சுத்தமே உனக்கு தான். அது இன்னொரு பொண்ணு இருக்காங்க, ஆனா அவங்க எல்லாம் வெளியில தெரியல. இவர் தான் வந்து ரஜினியினுடைய வாரிசுன்ற மாதிரி வந்து எல்லாருக்குமே. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ரஜினி வீட்டுல இன்னொரு மருமகன் இருக்கிறாருன்னா அவர் பேர் அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஆனா தனுஷ் வந்து ஈஸியா தெரியும். ரஜினியுடைய வாரிசு யாரானா தனுஷ் தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற டைம்ல அவர் பேரை கெடுக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு 10 கோடி ரூபாய்லாம் வந்து சில்லறத்தனமா கேவலமாலாம் நடந்துக்கிறது வந்து அசிங்கமா இருக்குது. ரெண்டாவது வந்து அந்த வீடு கட்டுறாங்க வந்து வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தது, என்ன ப்ராப்ளம் நடந்ததுன்னு நமக்கு அந்த போலீஸ்காரனுக்குள்ள போய் அவங்க வீட்டுக்குள்ள போய் பாக்குற அளவுக்கு இல்லை. இவர் வந்து ஏதோ பொண்ணுங்க மேட்டர்ல பயங்கர வீக்குன்னு சொல்லிட்டு இவரை சொல்றாங்க. இவர் தனுஷ் சைடு என்ன சொல்றாங்க, இல்ல அங்க வந்து அனிருத் வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி அப்படி இவங்க தரப்புல இருந்து போகுது. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரஜினி போட்டதுனால தனுஷ்னால பயங்கர மன உளைச்சல் ஆகிதான் கடைசியில வந்து டைவர்ஸுக்கு 2 பேருமே அப்ளை பண்ணாங்க. இப்ப மறுபடியும் சேர்ந்துறேன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால எல்லாருமே சொல்றாங்க சேர்ந்துட்டாங்கன்றாங்க. சேர்ந்தா நல்லதுதான். சேர்ந்து ரஜினி வீட்டுக்கு போய் முதல் பிரச்சனை இதுதான். இது ஏன் சொல்றாங்கன்னா இந்த பிரச்சனை புதுசு கிடையாது தனுஷுக்கு. ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அஜித் சார் அஜித் வந்து பில்லா படம் பண்ணும்போது அந்த படத்தினுடைய டைட்டிலே வந்து தனுஷ் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப மறுத்தாருன்னு சொல்லிட்டு பேப்பர்ல எல்லாம் கூட வந்தது இந்த நியூஸ். என்னுடைய மாமனார் சொத்து எனக்கு மட்டும்தான், என் மாமனாருடைய டைட்டில் எனக்கு மட்டும்தான், வெளியே யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது அப்போ வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் ரஜினி வந்து இவர் தனுஷுடைய பேச்சை வந்து மறுத்து ரஜினி வந்து பெருந்தன்மையா வந்து தாராளமா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பில்லா படத்தினுடைய டைட்டில் அதுக்கப்புறம் தான் அங்க போச்சு. ரெண்டாவது வந்து அதுலயே இன்னொரு மேட்டர் கிளம்பிச்சு, புகைச்சல் கிளம்பிச்சு. பாஷா 2 ரஜினி படம் பாட்ஷா இன்னைக்கு சொன்னா கூட கிளியரா 90ஸ்ல கொடி கட்டி பிச்சு வசூல் சாதனை படைச்ச படம் பாஷா. இன்னைக்கு கூட ரீல்ஸ்ல இன்ஸ்டால எதிரா போனாலும் பாஷா வந்து பயங்கர ஒரு ஃபயர் உள்ள படம். ரஜினிக்கு வாழ்க்கையிலேயே தமிழ் சினிமாவிலையும் சரி மத்த சினிமாவிலையும் சரி அந்த பாஷா படம் வந்து ரஜினிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். அந்த ஒரு படத்தை வந்து நம்ம அஜித் சார் வந்து பண்றதா இருந்தது. அந்த படத்தினுடைய டைட்டில் கேட்கும்போது பாஷா வந்து ரீமேக் பில்லா வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிட்ட உடனே அது பார்ட் 2 எடுத்தாங்க. அதை வந்து விஷ்ணுவர்தன் பண்ணல. சரி, அந்த படம் வந்து சரியா போலன்னு உடனே அதுக்கு அடுத்து வந்து மறுபடியும் விஷ்ணுவர்தனோட மறுபடியும் ஜாயிண்ட் ஆகிறாரு அஜித். வேற ஏதாவது பண்ணலாமான்னும் போது பாஷா பண்ணலாம்னா உடனே முதல்ல வந்து அஜித் மெயினுக்கு வந்தது யாருன்னா நம்ம தனுஷ் தான். அடா விடுப்பா, இனிமேல் ரீமேக் படங்களே வேண்டாம், ஏன் அந்த பையன் வேற பிரச்சனை பண்றான், ஏற்கனவே இந்த பில்லா டைட்டில் வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு, அவன் வேற என் மாமனார் சொத்து எனக்கு தான், என் மாமனார் டைட்டில் எனக்கு தான் சொல்லிட்டு இப்போ வந்து தனுஷுக்கு வந்து கல்யாணம் ஆன புதுசு அவருக்கு வந்து பொல்லாதவன் அந்த மாதிரி அவர் மாமனாருடைய டைட்டிலேயே படம் பண்ணின்னு வந்தாரு, பொல்லாதவன் படிக்காதவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வந்தா போல. அதனால அப்பவே அவருடைய அந்த ஒல்லியா இருக்கிறவங்க எல்லாம் வேணையா, நானும் ஒல்லியா தான் இருக்கேன், அதுக்காக எல்லாருமே வேணையா இருக்க மாட்டாங்க, அந்த வேணன்றது வந்து அப்பவே தெரிஞ்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து நயன்தாரா மேட்டர்ல வந்து உண்மையாயிருச்சு. செமையா பங்கமா கலாச்சிருக்காங்க தனுஷை. நான் வந்து ஒரு தனி ஆளா வந்து ஒரு பொம்பளையா இருந்து இன்னைக்கு வந்து சினிமால படிப்படியா வந்து நீ லேடி சூப்பர் ஸ்டார் ஆகி நீ ஒரு 15 கோடி ரூபாய் சம்பளம் நான் வாங்கி எனக்கு அதாவது வந்து நயன்தாரா அவனுடைய பிளாஷ்பேக் வந்து ரொம்ப டேமேஜான பிளாஷ்பேக் தான். அவன் வந்து என்ன மாதிரி கேரக்டர்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் லவ் பண்ணாங்க, அவர் கொஞ்ச நாள் பார்த்துருவோன்னா அவங்க வீட்டுல ஒத்துக்கலன்னா அவர் கைட்டி விட்டு போயிட்டாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிரபுதாவாவை பச்சையெல்லாம் குத்தினாங்க, கிருஷ்ணாகரவங்க வந்து இந்துவா மாறினாங்க, திருப்பதி கோயிலுக்கு போனாங்க, காலாஸ்திரி கோயிலுக்கு போனாங்க, கடைசியில பார்த்தா அவர் குழந்தை பிள்ளைங்க தான் வேணும்னு சொல்லிட்டு அவரும் கைட்டி விட்டு போயிட்டாரு. அதுக்கு அடுத்த கட்டமா தான் விக்னேஸ்வரன் வந்து உள்ள வந்தாரு. என்னுடைய கணக்கு என்னடானா தனுஷுக்கு வந்து
சிம்பு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நயன்தாராவே வந்து யாரடி நீ மோகினி படத்துல வந்து, இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, யாரடி நீ மோகினி படத்துக்கு அவங்க தெலுங்குக்கு போயிட்டாங்க. சிம்புக்கும் நயன்தாராக்கும் பேக்கப் ஆன உடனே ஏதோ பயங்கர ஏதோ ப்ராப்ளம், என்ன பிரச்சனை ஏதுன்னு தெரியல, அவங்க ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. நிறைய எல்லா அதாவது தெலுங்கு சினிமால ஃபுல்லா வந்து கவனம் செலுத்திக்கிட்டு அங்கேயே வந்து ஒரு ரவுண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்துல தனுஷ் தான் போயிட்டு நயன்தாராவை தெலுங்கு சினிமால இருந்து தமிழுக்கு கொண்டாந்தாங்க. இங்க யாரடி நீ மோகினி படத்துல வந்து அங்க த்ரிஷா தான் பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து த்ரிஷாவை போட்டுருக்கலாம் அந்த படத்துல. நயன்தாரா தான் வேணும்னு சொல்லிட்டு நயன்தாராவை போய் கூட்டு, ஏண்டான்னா சிம்புக்கு ஆப்னண்டா அந்த அப்ப வந்து அந்த மாதிரி வேலை பார்த்தாரு. அந்த திட்டுத்தனமான வேலை, இந்த யாரை எங்க வச்சு அடிக்கணும்ன்றதெல்லாம் வந்து கரெக்டா தனுஷுக்கு வந்து அதெல்லாம் அத்துப்படி. அப்ப போயிட்டு நயன்தாராவை கூட்டு வராங்க. நயன்தாரா அப்பவும் சொல்றாங்க, எனக்கு தமிழ் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா பயமா இருக்கு. போலீஸ் பாதுகாப்போட தான் அந்த ஷூட் நடந்தது. இன்னைக்கும் அந்த பேப்பர்ல அப்ப வந்த நியூஸ் வந்து இன்னமும் இருக்கு. நீங்க வேணா கூட கூகுள்ல போய் தட்டி பாருங்க, தட்டினீங்கன்னா அந்த விஷயம் உண்மை. அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்போட யாரடி நீ மோகினி படத்துல வந்து நடிக்கிறாங்க. சிம்பு வந்து செம்ம காண்டாவராப்புல. ஏன்னா சிம்புக்கு சரியான ஆப்னண்ட் வந்து நம்ம தனுஷ் தானே, கரெக்டா செம்ம காண்டா. சரி என்னமா ஒரு கட்டத்துல வந்து காண்டானாங்க, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து நீ என்னமாவது பண்ணி, அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து பிரபுதேவா கூட லவ் ஆச்சு. அந்த பிரபுதேவா கூட இருந்த லவ்வும் வந்து பாதியிலே கடின்னு அவர் ஓட்டவுன்னு. விக்னேஷ் சிவன் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் நோட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல, வேலையில்லா பட்டதாரி படத்துல வந்து விஐபி படத்துல பார்ட் 1ல தனுஷ் கூடவே வருவாப்புல. இந்த கதையை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு ப்ரொடியூசர் கிடைக்காம ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. ஆனா நயன்தாராவை தான் போடணும் அந்த கேரக்டர்னு சொல்லிட்டு அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ வந்து நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் லவ் எல்லாம் கிடையாது. போயிட்டு பாக்குறாரு, சொல்றாரு, கதை சொல்றாங்க, ஓகே சொல்றாங்க, ஆனா ப்ரொடியூசரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி போறாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் வந்து இந்த படத்தை விஐபி எல்லாம் முடிச்ச பிறகு தனுஷ் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. அந்த படத்தை பண்ணும்போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஏற்கனவே வந்து சிம்பு கிட்ட அசிஸ்டண்டா இருந்தவர் தான் நம்ம விக்னேஷ் சிவன். போடா போடிலாம் படம் பண்ணியிருக்காப்புல. சிம்பெல்லாம் கூட நல்லா க்ளோஸ் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம நயன்தாரா வந்து தூது போனதே, லவ் தூது போனதே விக்னேஷ் சிவன் தான் சொல்லுவாங்க. தனுஷ் மூலயமா மறுபடியும் போடா போடின்னு ஒரு படம் பண்ணாரு. அது பெரிய ஹிட் இல்லை, அவரேஜா போச்சு, படம் சரியா போகல. அதனால வந்து மறுபடியும் ஒரு டைரக்டரா ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது தனுஷ் மறுபடியும் காக்கா பிடிக்கிறாரு, பிடிச்சி அவர் ப்ரொடியூஸ் பண்றாரு. ப்ரொடியூஸ் பண்ணும்போது நயன்தாரா கிட்ட அதுக்கப்புறம் தான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா லவ் ஏற்படுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நானும் அப்படிதான் படத்துல 2 பேரும் க்ளோஸ் ஆனாங்க. ஏற்கனவே அறிமுகமான ஆளு, ஏற்கனவே தெரிஞ்சவர், சிம்பு கிட்ட ஒரு படம் பண்ணியிருக்காரு. அப்படியே க்ளோஸா பழகும்போது ஃப்ரெண்ட்லியா பழகும்போது லவ் ஆச்சு. இதுல என்னடா பிரச்சனைனா, காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் தூக்கிட்டு போன கதை தான் இந்த கதை. தனுஷ் வந்து ஆல்ரெடி வந்து நயன்தாரா மேல ஒரு கிரஷ் இருக்கிற வச்சுதான் யாரடி நீ மோகினி படத்துக்கு வந்து கூட்டே வந்தாரு. 2வது வந்து அவங்களுக்குள்ள பல விஷயங்கள் நடந்திருக்குமான்றது வந்து, ஏன்னா இப்ப நயன்தாராவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இவருக்கும் கல்யாணம் ஆயிட்டு பையனை ஹீரோ நடிக்கிற அளவுக்கு இருக்கான். அப்போ அந்த காலகட்டத்துல வந்து நயன்தாரா மேல ஒரு கிரஷ் இருந்திருக்குது, என்னமோ நடந்திருக்கு. இவர் தனுஷுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து நான் தான் தமிழ் சினிமாவுக்கு மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தனுஷ் கிட்ட தப்பிக்கிறதுக்காக தான் வந்து பிரபுதேவா பிடிச்சாங்க போல இருக்கு. பிரபுதேவா கைட்டி விட்டு போனவனே மறுபடியும் நம்ம கைக்கே வருவாங்கன்ற மாதிரி தனுஷ் கணக்கு போடுது. அந்த கேப்ல தான் வந்து நம்ம விக்னேஷ் சிவனை வச்சுட்டாங்க. இது வந்து தனுஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா வந்து விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணதே சுத்தமா பிடிக்கல. ஏன்னா பிரபுதேவா கழட்டிக்கிட்டு போன பிறகு மறுபடியும் அவங்க நம்ம கிட்டதான் வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் விக்னேஷ் சிவன் கிராஸ் ஆயிட்டு. இந்த 10 கோடி ரூபாய் வந்து தனுஷ் வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இருந்தாலும் அந்த காண்டை எப்படி தீக்கிறது, அதனால இப்ப போட்டு நஷ்டீடு மாதிரி இந்த 10 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க. இதுக்கு பதிலடி எப்படின்னா, இப்ப அவங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள் ஒண்ணு நயன்தாராக்கு தெரியும், ஒண்ணு தனுஷுக்கு தெரியும். இவங்களுக்குள்ள நடந்த மேட்டர்கள், இந்த யாரடி நீ மோகினி ஆகட்டும், எதிர்நீச்சல் படத்துல வந்து நம்ம தனுஷ் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஒரே ஒரு ரூபாய் கூட காசு வாங்காம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த சாங்குக்கு, ஐட்டம் சாங்குக்கு. அப்போ தனுஷுக்கும் நயன்தாராக்கும் ஏதோ ஒரு மேட்ரு இருக்கு. என்னதான் க்ளோஸா இருந்தாலும் சரி, என்னதான் ஒரே ஃபீல்டுல இருந்தாலும் சரி, அந்த பண விஷயம் வரும்போது அந்த அளவுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. காசு வாங்காம நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தெலுங்குக்கே போயிட்டோம்னா மறுபடியும் நமக்கு ஒரு ரீஎன்ட்ரியை கொடுத்தாருன்றதுக்காக அந்த நன்றி கடன்ல கூட நடிச்சிருக்கலாம், வேற மாதிரியும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, 2 குழந்தைங்களை வந்து அது எப்படியோ இருக்கும், 2 குழந்தை. அவங்களுக்கு ஒரு ஆண் துணை தேவை. ஏன்னா வரவன் ஃபுல்லா ஏமாத்திட்டு போறான். ஏமாத்திட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு ஆண் துணை தேவை. அது ஏதோ ஒரு குழந்தை ஏதோ ஒரு மூலயமா வந்து அவங்க அந்த குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. அவங்க புருஷனுடைய குழந்தை, அவங்க ஏதோ அதை வச்சு சந்தோஷமா தான் இருக்காங்க. அவங்க அது வந்து நமக்கு பிறக்கல அந்த குழந்தைன்றதுக்காக ஃபீல் பண்ணல, அதெல்லாம் எதுவும் பண்ணல. அவங்க வந்து அவங்களுடைய சொந்த குழந்தை மாதிரி தான் பாத்துக்கிறாங்க. இதுல வந்து தனுஷுக்கு வந்து என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் தெரியல.
இந்த நயன்தாராவே இந்த காட்டு காட்டி நயன்தாரா கிட்ட 10 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டிருக்காப்புல. கோடி கணக்குல உங்க மாமனார் சொத்து வச்சுக்கிறாப்புல. நீ நினைச்சாலும் அழிக்க முடியாது, உன் பிள்ளையே நினைச்சாலும் அழிக்க முடியாது. உனக்கு அடுத்து உன் பிள்ளைக்கு அடுத்து புள்ள போறது பாரு, உன் பேரனே நினைச்சா கூட அழிக்க முடியாது. அவ்வளவு சொத்து இருக்கும் போது ஏன் சார் நீங்க போயிட்டு தேவையில்லாத நயன்தாரா கிட்ட போயிட்டு 10 கோடி ரூபாய் நஷ்டீடு கொடு. அவர் அவர் கணக்குல கரெக்டா இருக்காராம், பொறுப்பா இருக்காராம். அதுதான் கோவை சொல்றதுல அவங்க வீட்டுக்குள்ள நடந்த பிரச்சனை. இவர் அங்க எதிரில் ஒரு வீடு நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு 150 கோடியில வீடு கட்டிக்கிறாரு. இப்ப மறுபடியும் போய் ஜாயிண்ட் ஆகிருக்காரு. இவங்களுக்குள்ள என்னடா பிரச்சனைனா இதுதான் பிரச்சனை. நயன்தாரா அதை ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வித்துருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ்க்கு. இப்ப அது என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்ல இவர் அவ்வளவு அமௌண்ட்டுக்கு போதா அந்த மேரேஜ் வீடியோன்னு சொல்லும் போது அந்த ஒரு காண்டு இருக்கலாம், அந்த ஒரு எரிச்சல் இருக்கலாம். அந்த எரிச்சல்ல எனக்கும் ஒரு பங்கு கொடு. உங்க வீட்டுக்கார டைரக்ஷன் பண்ணி நீங்க நடிச்சிருந்தாலும் அதை ப்ரொடியூஸ் பண்ணது நானு, அதனுடைய ரைட்ஸ் என்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ சாங்கு கேட்டாலும் சரி, எது கேட்டாலும் சரி, எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடு, நான் கொடுக்குறேன். அதாவது விட்டு கொடுக்கணும்னா இது எப்படின்னா, இப்ப நயன்தாரா எதிர்நீச்சல் படத்துக்கு தனுஷ் ப்ரொடியூஸ் பண்றாருன்றதுக்காக ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்தாங்க. அந்த மனசு தனுஷுக்கு வரலையே. என்னடா சரி நமக்கு அப்போ நம்ம ப்ரொடக்ஷன்ல ஒரு சாங் ஐட்டம் சாங்க்கு ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்தாங்களே, சரி நம்ம இதை ஃப்ரீயாவே கொடுத்துடலாமே. அதாவது அன்னைக்கு பார்த்தாரு பாருங்க தனுஷ் நயன்தாராவை, அது வேற பார்வை. என்னைக்கு இருந்தாலும் இவங்க நமக்கு தான்ன்ற மாதிரி தான் பார்த்திருக்காரு தனுஷ். இன்னைக்கு தனுஷ் விக்னேஷ் சிவனோட பார்க்கும்போது காண்டு செம காண்டு. இந்த விக்னேஷ் சிவன் மேரேஜ் பண்ணதும் அவங்களோட வாழறதும் தனுஷுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு தான் சொல்லணும். இதுதான் மேட்ரு. தனுஷ் விக்னேஷ் சிவன் கூட வாழ்றது, நயன்தாரா விக்னேஷ் சிவன் கல்யாணம் பண்ணி சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் மறைமுகமா தாக்குறாங்க, மறைமுகமா வச்சு தாக்குறாங்க. ஆனா நயன்தாரா செம கிளி, அது கரெக்டா ஷார்ப்பா அடிச்சிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது. உன் அப்பா உன் அண்ணன் இவங்க தயவுல நீ நான் யாருடைய தயவுலையும் வரலடான்னு சொல்லிட்டு நெத்தி அடியா அடிச்சிருக்காங்க. நிறைய பேர் சோசியல் மீடியால இப்போ இன்னைக்கு பயங்கரமா இதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க மேட்ரு. நிறைய இன்னொரு நடிகர் நடிகையோட கிசுகிசுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.